வணக்கம், வாழ்க வளமுடன். வாங்க இன்றைக்கி என்ன செய்யலான்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சீரக சம்பா சிக்கன் பிரியாணி தாங்க பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா சீரக சம்பா ஒரு 5 டம்ளர், இந்த சின்ன டம்ளர் இருக்குல்ல, குட்டி டம்ளர், இதில் 5 டம்ளர் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு 10 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா சிக்கன் ஒரு 1/2 kg எடுத்து வாஷ் பண்ணி அதில் இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு எப்பயுமே நான் வீட்டில் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். அதுலேருந்து 2 ஸ்பூன் எடுத்து போட்டிருக்கேன். 3 பச்சை மிளகாய் கீரி போட்டு வச்சுருக்கோம். ஒரு புதினா எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 வெங்காயம், பெரிய பெரிய வெங்காயம் எடுத்து மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது அதிரடியாக நம்ம அப்படியே போட்டு செய்கிறது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் நிறைய தடவை இது மாதிரி செஞ்சு பார்த்தேன், ரொம்ப நல்லா வருது. அதனால் இப்படியே செஞ்சுடுவோன்னு வீட்டுக்கு இப்படி தான் செய்கிறேன், நல்லா வருது. தக்காளி ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தயிர் ஒரு 2 டம்ளரில் 3/4 டம்ளர் தயிர், இதெல்லாம் போட்டு ஊற வச்சுருக்கோம். பொடி சில்லி பவுடர் பார்த்திங்கன்னா காரத்துக்கு இந்த குழிக்கரண்டியால் சின்ன கரண்டி இல்லை 1 ஸ்பூன், எல்லாமே நம்ம ஒன்றா போட்டு பசறி வைக்கும் போது இந்த உப்பு காரம்லாம் ஏறிடும். இதில் சால்ட்டு தேவையான அளவு நம்ம சால்ட்டும் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிக்கனில் ஊறிடும். அப்படியே நல்லா வெந்து நமக்கு சாப்பிடும்போது டேஸ்டியாக இருக்கும். அதனால் 2 ஸ்பூன் சால்ட்டும் போட்டுட்டேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கீயும் விட்டுடலாம். விட்டு எல்லாத்தையும் பெசரி அதில் போட்டு வதக்க வேண்டியது தான். எல்லாத்தையும் போட்டு ஒன்றா பெசரி விட்டுட்டோம்னா உப்பு காரம் எல்லாம் ஏறிடும். தயிரும் இருக்கிறதால சீக்கிரமாக வெந்து போயிடும், சாஃப்டாகிடும் இந்த சிக்கன். நம்ம இந்த எல்லாத்தையும் பெசரி வச்சுட்டோமா, இப்போ இதுலேயும் ஆயில் ஊற்றிட்டேன். இந்த ஆயிலில் நம்ம அப்படியே போட்டுடலாம். இதில் முதல்ல பட்டை கிராம்பு எல்லாம் இருக்கு பாருங்கள், ஹீட்டில் போட்டுருவோம், பொரியட்டும். பட்டை கிராம்பு இலை எல்லாம் அப்படியே பொரிஞ்சிட்ருக்கு. பட்டை கிராம்பு இலை நல்லா பொரிஞ்சிட்ருக்கா. இந்த பொரியலில் சோம்பும் போட்டுடலாம். சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள் எல்லாம் போட்டாச்சு. இதில் நம்ம சச்சரி வச்ச சிக்கன் புதினா எல்லாத்தையும் கலந்து இதில் போட்டுடலாம். வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டுருவோம். இப்படி போட்டுட்டோமா, இதிலே கரம் மசாலாவும் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, அவ்வளோதாங்க. இதை நம்ம பரட்டி விட்டு நல்லா வதக்கி அரை வேக்காடை வேகிற வரைக்கும் விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம அதில் இருக்கிற தண்ணி இருக்கு பாருங்கள், அதில் ஜாயின் பண்ணிவிட்டு அது கொதிக்கும் போது ரைஸை போட்டு, ரைஸ் ஒரு 1/2 இன்ச்சு இருக்கும்போது தம்மில் போட்டோம்னா பிரியாணி சூப்பராக எம்மையாக ரெடி ஆகிடும். கடைசியில் கொஞ்சம் புதினா தூவி 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டோம்னா ரொம்ப சூப்பரான ஒரு சீரக சம்பா பிரியாணி எம்மையாக ரெடி ஆகிடும். இதை நல்லா வதக்கிட்டு பார்க்கலாம். வச்சு வந்துகிட்டே இருக்கட்டும், நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். இந்த ரைஸுக்கு தேவையான உப்பும் நம்ம சால்ட்டும் போட்டுடலாம். முதல்ல சிக்கனுக்கு போட்டாச்சு, ரைஸுக்கு ஒரு 2 ஸ்பூன், சிக்கனுக்கு 2 ஸ்பூன், ரைஸுக்கு 2 ஸ்பூன் போட்டோம். இது இந்த ரைஸ்லேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஊற்றிக்கலாம். இன்னும் கூட நம்ம 1 ஸ்பூன் இல்லை சால்ட்டு போட்டலாம். இதில் நம்ம 1 ஸ்பூன் லெமன் விட்டாச்சு, 1 ஸ்பூன் நெய் விட்டாச்சு, 1 ஸ்பூன் சால்ட்டும் போட்டிருக்கேன். நான் தேவையான அளவு சால்ட்டும் போட்டாச்சு ரைஸுக்கு. அது ஆஃப் குக் ஆனவுடனே இதை இதில் ஜாயின் பண்ணிடலாம். நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இப்போ இதில் அந்த அரிசியில் ஊற்றி வச்சுருந்த தண்ணி இருப்பாங்க, அதை எடுத்து இதில் ஊற்றிடலாம். 5 டம்ளர் அரிசிக்கு தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன்ல, அதை அப்படியே அதில் கொட்டிடலாம். நல்லா கொதி வந்தோடனே இந்த ரைஸையும் போட்டு விட்டுடலாம். இதில் கொதி ஒரு ஆஃப் குக் ஆனவுடனே, இந்த சிக்கன் ஆஃப் குக் ஆனவுடனே இந்த ரைஸையும் அதில் கொட்டிடலாம். ஒரு ஆஃப் குக் ஆகணும்.
மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அப்படி வேக விட்டுட்டு வந்து பார்க்கலாம். எக்கு ரெடி ஆயிடுச்சு சைடிஷ்ஷாக. நல்ல சிக்கன் அரவேக்காடாக கொதிச்சிச்சு. நம்ம இந்த ரைஸ் போட்டனால ரைஸ் போட்டுட்டோம். நல்லா பரட்டி விட்டு கொதிச்சோடனே தம்மில் போட்டுற வேண்டியதான். நம்ம பிரியாணி எம்மியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் சுட சுட சூப்பராக பிரியாணி சாப்பிட்டுடலாம். சீரக சம்பா ரைஸில் செஞ்சால் அது ஒரு தனி டேஸ்ட்டு, பாஸ்மதி ரைஸில் செய்யும்போது அது ஒரு டேஸ்ட்டு. சிக்கனில் வந்து ஆயில் ரொம்ப சேர்க்க தேவையில்லை. ஏன்னா தோல்லெல்லாம் ஸ்கின்லேருந்து நிறைய ஆயில் வரும். இல்லை ஒரு குழிக்கரண்டி 1.25 குழிக்கரண்டி இப்படி சேர்த்தா போதும். இந்த குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம குறைச்சிக்கலாம். நம்ம நல்லா கொதிக்கட்டும். கொதித்து ஒரு 1/2 இன்ச் இருக்கும்போது நம்ம தம்மில் போட்டுடலாம். மேலே கொஞ்சம் பழச்சாரல் மாதிரி கொஞ்சம் புதினா தூவிக்கலாம். லாஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு புதினா தூவி இறக்கிட்டேன். நம்முடைய சுவையான சூப்பரான எம்மியான சீரக சம்பா பிரியாணி ரெடி ஆகிடுங்க. ரொம்ப ஈஸி மெத்தட் இது. நான் நிறைய தடவை செஞ்சு பார்த்துருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக வருது. அதனால் இந்த மாதிரி மெத்தட்லேயே இன்றைக்கும் செஞ்சுட்டேன். வந்து உங்களுக்கு 1/2 இன்ச்சு தண்ணி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி வேஸ்ட்டு தோசைக்கல் ஒன்று போட்டுருவோம். போட்டு அது ஹீட் ஆனோடனே ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்லோவில் வச்சுருக்கேன். இது நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம இதை எடுத்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தம்மில் வச்சிடலாம். மேலே ஒரு வெயிட் வச்சுட்டு தம்மில் வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் அது அப்படியே புழுங்கி அதிலே வந்துடும். வெந்ததுக்கப்புறம் மேலே ஒரு ஸ்பூன் நெய் விட்டு மேலே புதினா தூவி இறக்கிடலாம். வெயிட் பண்ணுவோம். கொஞ்சம் தண்ணி சுண்ட வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக சுண்டி போயிடுச்சு. ஆனால் வேகலை, அரவேக்காடாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன், 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா சுட வச்சு சூடாக ஊற்றுவோம். அப்போ தான் அது வேகும், ஏன்னா வேகாது. அதனால் சுட தண்ணி ஊற்றணும். இப்போ இந்த தண்ணி வந்து சூடாக இருக்கும்போது ஊற்றினா தான் இது வேகும், இல்லைனா ஒரு மாதிரி வரைச்சிக்கும். அதனால் தண்ணி சுட வச்சு ஊற்றினா நல்லாயிடும். ஊற்றிட்டு ஃபுல்லாக ஊற்றிட்டு இப்போ ஸ்லோ ஃபயரில் தம்மில் போட்டு விட்ருவோம். நல்லா வெந்துடும். பரட்டி விட்டுட்டு கொஞ்சம் நெய் விட்டு நம்ம ஸ்லோ ஃபயரில் அதில் மாற்றிடலாம். இப்போ தண்ணி ஊற்றிட்டோம். இதில் போட்டு லைட்டாக கிண்டி விட்டுட்டு உடையாத மாதிரி லைட்டாக கிண்டி விடுவோம். இதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுடலாம். நம்ம மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுடலாம். எம்மியாக சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும். ஸ்லோ ஃபயரில் வச்சுருவோம். இதை இது ஸ்லோ ஃபயரில் இருக்கட்டும். அப்படியே மூடி போட்டு இப்போ நம்ம நெய் போட்டிருக்கோம். நல்லா பரட்டி விட்டுட்டோம். ஒரு 2 டம்ளர் தண்ணி போட்டோம். ஸ்லோ ஃபயரில் வச்சுருக்கோம். அப்படியே தம்மில் இருந்தால் ஒரு 5 மினிட்ஸ் வெந்து புழுங்கிடும். நம்முடைய எம்மியான பிரியாணி ரெடி ஆகிடும். இதில் நெய்யும் போட்டாச்சு. கொஞ்சம் புதினா தூவிடலாம். பிரியாணி ரெடி. சூப்பர். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, சாப்பிட்லாம். தம்மில் போட்டாச்சு. மேலே வெயிட்டும் வச்சுட்டோம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து வந்து பார்க்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு வருவோமா? வந்தால் நம்ம பிரியாணி சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடும். பாருங்கள், தம்மில் வச்சுருந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். அதை வெயிட் எடுத்துட்டு வெந்துருச்சு. நல்லா பூவாக வளர்ந்து வந்துருச்சு. அப்படியே தம்மில் இருக்கட்டும். ரொம்ப உதிரியாக நல்லாயிருக்கு. டிஸ்பிளேயில் பார்க்கலாம். நம்ம பாருங்கள், நம்ம உதிரியாக சீரக சம்பா பிரியாணி சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. லெக் பீஸ் வான்னு கூப்பிடுது. நம்ம சைடிஷ்ஷாக எக்கும் தயிர் பச்சடியும் கொதிக்க இருக்குங்க. வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி ஒரு பொடி தான். ஃப்ரூட்டுக்கு வந்து ஆரஞ்சு. இன்னைக்கு சமையல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நான்வெஜ் பிரியர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.